நமது ஞானகுரு அவர்கள் எந்த உபதேசம் கொடுத்தாலுமே அதில் சில நுண்ணிய கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் உபதேசமே கொடுப்பார். அதுபோன்றுதான் இதிலேயும் சில நுண்ணிய நிலைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அது எப்பொழுதுமே தீமையான உணர்வுகள் நமக்குள் புகுந்தாலே அடுத்த கணம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் அதை பெற்று பழகுதல் வேண்டும். இதை குருநாதர் அடிக்கடி சொல்லி இருக்கின்றார். காரணம், நான் சிரமப்பட்டேன், குருநாதரிடம் எத்தனை அனுபவங்கள் பெற்றேன், தீமையான உணர்வுகள் உனக்குள் எப்படி செயல்படுகிறது என்பதை எனக்குள்ளேயே அதை செயல்படுத்தி காட்டினார். அதன்பின் அந்த தீமையை எப்படி நீக்க வேண்டும் என்று அந்த வழிமுறையையும் காட்டினார். அதுபோன்றுதான் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உடலுக்குள் எப்படி தீமைகள் வருகிறது, எப்படி இயங்குகிறது என்பதை நீங்களும் உணர முடியும். தீமை என்று நுகர்ந்தாலே அடுத்த கணம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எடுத்து ரத்த நாளங்களிலே கலக்கை செய்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும். இதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நீங்கள் பெறக்கூடிய தகுதிக்குத்தான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது. நம்முடைய கையில் வைத்திருக்கக்கூடிய செல்போன்களில் எப்படி எல்லாவற்றையும் பதிவு செய்து அனைத்தையுமே அது ஒரு போனுக்குள்ளே பதிவு செய்து வைத்திருக்கின்றமோ அதை திரும்ப பார்க்க முடிகின்றதோ, மற்றவர்களுக்கு செயல்படுத்த முடிகின்றதோ, இதை போன்றுதான் எல்லா உணர்வுகளுமே நம் எலும்புக்குள் ஊழ்வினையாக பார்த்தது கேட்டது பதிவாகி இருக்கின்றது. ஆனால் தீமை என்றால் அது பதிவாகி அது இயங்காதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதற்கு அருகிலேயே இதை பதிவாக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். நாம் தீமையோடு தனியாக போராட வேண்டியதில்லை. தீமை என்று தெரிந்தாலே அல்லது பதிவானாலே அந்த உணர்வு தனித்து இயங்காதபடி இந்த கலவையை மாற்ற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதற்கு அருகிலேயே அதை பதிவாக்க வேண்டும். ஏனென்றால் ஏன் அப்படி பதிவாக்க சொல்கிறார் என்றால், துருவ நட்சத்திரம் என்பது அதனுடைய சக்தி அதை காட்டிலும் வலுவானது. அதை எடுத்துக்கொண்ட பின் எந்த தீமை எதனால் யாரால் எப்படி வந்ததோ அவர்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி கிடைக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக வேண்டும், அவர்கள் நல்ல வழியிலே நடக்க வேண்டும், இந்த உலகம் நலம் பெற வேண்டும், எல்லோரும் தெளிந்த நிலையில் பெற வேண்டும் என்று இப்படி அந்த இடத்திலே பதிவாக்கி விட்டோம் என்றால் அது ஒரு பெரிய வட்டமாக அந்த உடலுக்குள் எந்த இடத்திலே அது இணைகின்றதோ அங்கே பெரிய வட்டமாகி விடுகின்றது. ஒரு குழம்பு வைக்கிறோம் என்றால் பல பொருள்களை சேர்த்து அதில் எதனுடைய சுவை அதிகமாக கூட்டுகின்றமோ அதுதான் முன்னாடி வருகின்றது. இது போன்றுதான் அந்த அறிஞானிய உணர்வை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி முன்னணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த இடத்தில் இன்னொரு நுணுக்கத்தை சொல்லுகின்றார். நாம் சிந்திக்கிறோம் அல்லவா, எதையோ நினைத்து சிந்திக்கின்றோம். என்னவெல்லாம் சிந்திக்கிறோம் என்று சொல்லவும் முடியாது, அல்லது நம்முடைய சிந்தனையில் எவையெல்லாம் வரும் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. அந்த சிந்திக்கக்கூடிய உணர்வுகளுக்குள் அறிஞானிகள் உணர்வை, மகரிஷிகள் உணர்வை கலக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது சிந்திக்கக்கூடிய அந்த உணர்வுகளுக்குள் ஞானிகள் உணர்வை நாம் கலந்து விட்டோம் என்றால் அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் அது எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி அந்த சிந்தனையோடு சேர்ந்து ஞானிகள் மகரிஷி உணர்வு துருவ நட்சத்திரத்தை பற்றிய சிந்தனை நமக்கு வரும். இதை செயல்படுத்தினால் உங்களுக்கு அனுபவத்தில் இதை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். அதற்குத்தான் இரவிலே படுத்து தூங்கும் பொழுது மற்ற எந்த சமயமாக இருந்தாலும் காலையில் கண் விழித்தாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இப்படி நம்முடைய சிந்தனைகள் எங்கெல்லாம் மாறுகின்றதோ அங்கெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய கலக்கும் ஒரு பருவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றார். அதுக்கே போன்று எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னும் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்படி சுருக்கமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். வெளியிலே நடந்து சென்றாலும் தொழிலுக்கு சென்றாலும் அல்லது வீட்டில் அமைதியாக இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இந்த அருள் உணர்வை இப்படி பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். காட்டு மண்டலத்தில் கூடிய விஷத்தன்மைகள் நமக்குள் வராதபடி ஒரு கவசமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதனுடன் போய் சண்டையிட வேண்டியதில்லை, கவசமாக நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அது பேரின்ப வாழ்க்கையாக உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக நாம் மாற வேண்டும். ஏனால் இந்த மனிதனாக தோன்றிய பின் உயிர் அனைத்தையும் அறியக்கூடிய சக்தி அதான் கார்த்திகேயா. அந்த மதிகொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். ஒளிகொண்ட அந்த அருள் ஒளி பெற்ற மகா ஞானிகள் உணர்வு அந்த மதிகொண்டு நம் உடல் அனைத்தையும் ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை பெற்று உடலுக்கு பின் பிறவியில்லா நிலையை அடைவோம், ஏகாந்தமாக வாழ்வோம் என்று குரு இதில் வாக்காக கொடுக்கின்றார்கள்.